அப்போ சரி ஏற்கனவே பேசுனதானே. அப்போ நமக்கு வந்து இந்த ரூபன் வந்து உயிர் சிவப்பு நிறம் கர்த்தர் வந்து அதை கொடுக்குறாரு. பட் ஆனால் அவன் அதுக்கு தகுதி இல்லாதனால அந்த பதக்கத்தில் வைக்க வேண்டிய இடத்துல வந்து வைக்காம இல்லை. ஏன்னா ஆமாம், ஆதி ஆகமத்தில் அவன் தவறு பண்ணும்போதே என்ன செய்யறாருன்னா அவர் சபிக்கிறார். இவர் வந்து சபிக்க மாட்டார். யாரு? மோசே சபிக்க மாட்டார். பட் ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்த வந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, அவன் கொடுக்குறாரு. ஏன்னா அவன் வருத்தம் தான் தவறு பண்றான். அதனால அந்த சந்ததி என்ன செய்யற கர்த்தர் வந்து வேறு இருக்கிற தேவன் கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து அந்த கோராகின் புத்திரர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோராகின் புத்திரர் அப்படின்னு பார்த்தாலும் அவன் லேவியில ஒரு பையனோட சந்ததி. அப்போ அதில் அந்த பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் என்ன பூமிக்குள்ள போயிடுறாங்க. அதனுடைய சந்ததி வந்து என்ன பாடகர் குழுவில் அந்த காரியங்கள் வந்து ஈடுபடும். கோராயின் சங்கீதம் அப்படிலாம் பார்ப்போம். அது உள்ள நம்ம நாளாகமதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதில் வந்து இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் செய்கிற தவறுக்காக என்ன செய்யறாங்கன்னா அந்த சந்ததி வேற இருக்கிற தேவன் இல்லை அப்படின்னு நம்ம வந்து இதில் வந்து பார்க்குறோம். சரியா? அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மோசே வந்து என்ன சொல்றாரு, அவருடைய வாக்கு தீர்க்க தரிசனத்தில் வந்து சிமியோனும் லேவி 2 பேரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிமியோனுக்கு அவர் எதுவுமே சொல்லலாம். அவர் 2 யாக்கோபு சொல்றாரு, சிமியோன் 2 பேரும் சேர்த்து சொல்றாரு. ஆனால் லேவி எப்படி முதன்மையான ஒரு காரியத்துக்கு அவன் வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ரூபன் வந்து எப்படி போயிடறான்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் வேசித்தனத்தில் வந்துடுறான். 2வது சிமியோனு லேவியும் என்ன செய்யறாங்கன்னா கொலை பண்ற காரியத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அடுத்து வந்து ஒரு ஆளை வந்து அவர் தெரிஞ்செடுக்கணும். தெரிஞ்செடுக்கும்போது 4வது யூதா வரார். யூதா கோத்திரம் வரும்போது யூதா வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பாவங்கள் செய்யலைன்னா அவர் வந்து அந்த தாசிட்ட வந்து போகிற காரியங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். தாமார் வந்து இடையில வந்து சொன்னான். இவங்கெல்லாம் எதுக்காக வர்றாங்க, ஏன் இப்படி போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரவருடைய தேவ திட்டம் என்னது அப்படின்னு தெரியாத ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்யணும் போவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு அந்த மார்பதக்கம் 12 கோத்திரம் இருக்குது. யாரை படைச்சாலும் நினைச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை நினைச்சாரு வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி அவங்க கடந்து போகாத பட்சத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து வரும். எதுக்கு ஆண்டவர் வந்து யூதா கோத்திரத்துல வரணும்? அவன் வந்து மோசமானவன் இல்லையா? வேற கோத்திரத்துல வந்திருக்கலாம் இல்லையா? யார் வந்திருக்கலாம்? யோசேப்புலாம் என்ன செஞ்சுக்கலாம், வந்திருக்கலாம் இல்லையா? அப்படின்னு நம்ம வந்து நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி கேட்கும்போது எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவ திட்டத்தை வந்து கர்த்தர் வந்து வச்சிருப்பார். இப்போ யூதா கோத்திரத்துலதான் வரணும்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்குதுல்ல. ஏன் 4 பேரை தள்ளினாரு அப்படின்னு சொல்லி 3 பேரை தள்ளினாரு. தீர்க்க தரிசனமானது இந்த கோத்திரத்துல தான் கண்டிப்பா வரணுன்றது கிடையாது. தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் கொடுக்கும்போது ரூபன் வந்து அடுத்த சந்ததிக்கு உயிர் சிவப்பு. ஆனா அவன் வந்து அந்த திட்டம் என்னன்னு தெரியாம உலக பிரகாரமான வேசித்தனத்துக்கு என்ன அடிமையாயிடுறான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிமியோனு லேவியும் தன்னுடைய தங்கச்சியை வந்து தவறு பண்ணினதுனால தங்கச்சி மேல உள்ள தவறு அவங்களுக்கு பெருசா தெரியல. தங்கச்சி ஊர் சுத்த போனதுனால தானே அவன் வந்து பாக்குறேன். அப்ப தங்கச்சி மேல அவங்களுக்கு வந்து அது தவறு தெரியல. ஆனா அவங்களுடைய கொள்கை என்னதுன்னா புறஜாதியில என்ன செஞ்சிடக்கூடாது, திருமணம் செய்திடக்கூடாது. புறஜாதியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அப்போ வந்து அவ்வளோ இது இல்லாட்டியும் அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம தங்கச்சி வந்து தீட்டுப்படுத்திட்டான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் அவன் மட்டுமாவது கொண்டிருக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா பார்க்கணும். ஒரு பட்டணத்தையே கொளுத்துறாங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு கொலை பண்ணினாலே நம்ம என்ன செய்யறாங்க, உள்ள கொண்டு போய். அப்போ அந்த நாட்கள்ல அவங்க வனாந்தரத்துல இருந்தாங்க, தனியா பிரிச்சு எடுத்திருந்தாரு. அப்போ வேற எதுவும் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கெடுபிடி இல்லாம இருந்த ஒரு காலங்களா இருக்கும். அப்படிப்பட்ட காலங்கள்ல வந்து அவங்க வந்து ஒரு பட்டணத்தை கொளுத்தும் போது இந்த சந்ததி உயிரோட காக்கப்படணுங்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னா அவங்க மற்ற பட்டணங்கள்ல இருக்கவங்க அவங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் பார்த்துக்கிறாரு. அது பார்க்குற பயங்கரம் உண்டானது நிமித்தம் அவங்க என்ன செய்ய யாருமே அவங்கள கை போடலை. ஆனா யாக்கோபு பயப்படுறேன். ஏன்னா இந்த ஜனக்கூட்டம் மூலமா தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தணும் இந்த உலகத்துக்கு. அதுக்காகத்தான் ஒரு ஆளை பார்க்குறாரு, ஆபிரகாமை பார்க்குறாரு. ஆபிரகாமின் சந்ததியில் இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு இருக்குது. இந்த இஸ்ரவேல் நாடும் ஆண்டவருக்கும்
தத்ரூவமான காரியங்களை வெளிப்படுத்துது உலகத்துக்கு. உலகத்தை படைச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. உலகத்தை படைச்சவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வரப்போறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அழிவை கொண்டு வருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாத்துக்கும் தத்ரூவமான ஒரு கண்ணாடி, முகமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடிக்காக ஒரு ஒரு சந்ததியை எழுப்புறாரு. அப்ப இந்த சந்ததி வந்து தவறு பண்ணாலும் அதை காக்கப்பட வேணும். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கே அவருங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் மேல ஒரு விசேஷித்த அன்பு, ஒரு விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு தேவை ஒரு ஆள். அப்ப அந்த தேவை திட்டத்துக்கு பொருத்தமா என்ன செஞ்சான்? ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஃபிட் பண்ணிட்டான். அப்ப அந்த சந்ததியில இருக்கிற ஒவ்வொரு ஆளும் தேவனுடைய திட்டத்துக்கு பிறந்த எல்லாருமே தேவ திட்டத்துக்கு தான் ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ திட்டம். அப்போ நோவாவுக்கு கப்பல் கட்டுறது அவன் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணினாலும் இடையில என்ன செஞ்சுட்டேன்? தவறு பண்ணி போயிட்டேன். ஆபிரகாம் வர்றேன். ஆபிரகாமுடைய தவறுகள் எல்லாமே இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன். நீ என்ன இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது நீ என்ன செய்ய, அந்த ஆகாரையும் அந்த பிள்ளைய கொண்டு போய் செஞ்சுட்டு நீ அனுப்பி விட்டுரு அப்படிங்கும்போது என் மனசு எல்லாருக்கும் படிக்கும்போது வலிக்கும். பாவம், என்னதான் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவன், பரிசுத்த தேவன், பரிசுத்த சந்ததி வந்து எழுப்பப்படணும். அப்படிங்கும்போது அதுக்கு இடர்களாக இருக்கிற காரியங்கள் என்ன செய்யறாருன்னா ஒதுக்குறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளை எப்படி வந்து ஒன்று சேர்த்தாரு அப்படிங்கும்போது அந்த வேலை வரைக்கும் அவங்க வந்து ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம். அதுலதான் வந்து ஆண்டவர் மாம்சீகம் வந்து பிறக்கிறாரு. அவங்க தங்களை வெளிப்படுத்தணும். ஆண்டவரை வந்து வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தாத பட்சத்துல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இந்த ஆகாரின் சந்ததி உள்ள வரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. புரியுதா? ஆமா. இப்ப காயின்னு எடுத்துக்கலாம். ஆபேல கொலை பண்றான். அப்ப அவனுக்குன்னு ஒரு திட்டம் இருந்திருக்கேன். அதை அறியாம அவன் என்ன பண்ணிருக்கான்? நம்ம செய்யறதெல்லாம் அவன் செய்யறதெல்லாம் வந்து ஏத்துக்கிறான். நம்ம செய்யறது ஏத்துக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு பொறாமையின் தீநலசி அவனுடைய தேவ திட்டம் செஞ்சது. ஆமா, புரியுது. இது இன்னைக்கு இருக்குது. இப்போ உங்களை வந்து கர்த்தர் எடுத்து நல்லா பயன்படுத்துறாரு. நம்ம உருவாக்குன ஆளு நம்மளையே வந்து வருன்னு சொல்லுது அப்படின்னு எங்களை ஒரு பொறாமையின் தீ வந்துச்சுன்னு சொன்னா அது அழிவு யாருக்கு? எனக்கு தான். அப்போ அதை தேவ திட்டம் என்ன செஞ்சிடும்? இதா போயிடும். நம்ம பிள்ளைங்க உருவாக்கணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சத்தியத்தின்படி எல்லாரும் என்ன செய்யறேன்? அவங்கவுங்க வளர்ந்துக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களே நமக்கு வந்து எதிராக வரும்போது ஐயோ இப்படி எதிராக வந்துட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதை குறித்து நான் கவலைப்படாமல் இருக்கும்போது என்னுடைய தேவத்திட்டம் என்னில் வந்து நிறைவேறும். இவங்க அப்படி இருக்காங்க. எனக்கு பாருங்க ராதா பாரு, அது வாட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. இன்னைக்கு ஸ்தாபனம் அப்படிதான் இருக்குது. ஒரு ஸ்தாபனம் உருவாகும் போது ஒருத்தவங்க வந்து நம்ம தான் உருவாக்கி விட்டுருப்போம். அவங்க வந்து நம்மளை காட்டில மேலே போகும்போது என்னடா அது நம்மளை காட்டில அந்த ஸ்தாபனம் வந்து மேலே போகுது, அவனை மட்டம் தட்டி வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தேவ திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேறாம போயிடும். அப்போ ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அதுக்கு தான் 12 கல் பதிச்சு அதை நெஞ்சில் தொங்க விடுறாரு. சும்மாலாம் தொங்க விடலை. இப்போ நம்ம போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போட்டிருக்கீங்க, உலகத்தில் எல்லாரும் போட்டிருக்காங்க, நெக்லஸ் போடுறாங்க. நெக்லஸ் போட்டு டிசைனாக கல்லெல்லாம் வச்சு 1 2 3 4 பெருசாலாம் இப்போ போடுறாங்க. சரியா? அப்போ அப்படி போடும்போது அது வந்து ஆண்டவர் செய்கிறாரு, இது டிசைனுக்காக போடல. 12 சந்ததியும் 12 இடத்துல வந்து 3 பத்தியாக இருக்கணும், 4 நாளாக இருக்கணும். அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரே லெவல் கொடுக்குறாரு. அது நெஞ்சில் சுமக்க வைக்கிறாரு. நெஞ்சில் சுமக்கும் போது அது நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை நான் நினைச்சிடேன் மாரில் போட்டு சுமந்தேன்டா அப்படின்னு பார்ப்போது ஆண்டவர் எல்லாரும் என்ன செய்றாரு? ஆமாம், அந்த 12 கோத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 கோத்திரம் வந்து விசேஷித்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மார்பில் போட்டு சுமக்கிற காரியத்தை வச்சிருக்கிறாங்க. எதுக்காக மார்பில் போட்டு சுமக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்பில் போட்டு சுமக்கிறது வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு திறந்த கண்ணாடி. இஸ்ரவேலை பார்த்தா தேவனை பார்க்க வேண்டியதில்லை. தேவன் தான் இஸ்ரவேல் தான் தேவன். இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றக்கு ஒரே கொஸ்டினுக்கு பதில் ஆன்சர் வந்து இஸ்ரவேல் தான்.
இன்னைக்கு நாத்திகர் வந்து நாத்திகர் தானே, கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றவங்ககிட்ட வந்து நீ கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றீல, ஆதாம் டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. எத்தனை எவ்வளவுதான் அழிஞ்சாலும் தேவையான காரியங்கள் சில ஆவணங்களை கத்திர சில பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. அதை தோண்டி எடுக்கக்கூடிய ஞானத்தையும் அவங்களுக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நம்ம உலக பிரகாரமான ஞானம் மட்டுமில்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஆதாம்ல இருந்தே வந்துகிட்டே இருக்கிறாங்க. கரப்ஷன் இடையில வந்து சில ஜாயிண்ட் ஆனாலும் பிரிச்சு விட்டுறாரு. அதுக்கு தான் நம்ம வந்து ஆகாரம் சொல்றோம், கரப்ஷன் ஆகாம. இன்னைக்கு இங்க தாமாறு அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தாமாருடைய பிள்ளைங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க வருவாங்க. 2 பிள்ளைங்க வரும்போது அந்த சந்ததி நீங்கள் படித்து அதுக்கு தான் நாளாகமெல்லாம் படிக்கணும். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்குரிய அந்த சந்ததி வரும்போது அப்படி டிவைட் பண்ணி ஒதுக்குவார், அப்படி செலக்ட் பண்ணி ஒதுக்குவார். அப்போ அவருடைய ஞானம் வந்து அனந்தமானது. நாம வந்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினால வழி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகாப்னு வேசிக்கு என்ன செய்வார், எதுவுமே ஒரு டிவைட் வராது. ஆமாம், அதை நீங்கள் நாளாகமத்தில் அதில் வாசி பார்க்கும்போது இந்த பாறை சேரா அப்படின்லாம் வரும், வந்து அம்மினதாப் அப்படின்னு வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகாப்புக்கு வந்து 2 பேருக்கும் சேர்ந்து என்ன யார் பிறப்பாங்கன்னா போவாஸுக்கு தான் ஓபேத் வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஓபேத், அவங்களுக்கு தான் போவாஸ், ராகாப்புக்கு தான் போவாஸ் டைரக்டா வருவாங்க. அந்த போவாஸுக்கு பிறக்கிறது தான் ஓபேத்துக்கு தாவீது வந்துடும். ஈசாய்க்கு வந்து தாவீது வந்துடும். அப்ப தேவன் வந்து ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்களுக்கென்று வச்சிருக்கிற ஒரு தேவ திட்டத்தை என்ன செய்றாரு, கர்த்தர் வந்து ஃப்ரேம் போட்டு வைக்கிறாரு. அது தெரியாம என்ன செய்றாங்க, இவங்க வந்து தவறு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்ப தேவ திட்டம்னாலே அதுக்கு சொல்ல ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய தேவ திட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும், தெரிஞ்சு அதன் பிரகாரம் நடக்க பிரயாசப்படணும். உலகத்துல நான் சொல்லுவாங்க, நான் எதுக்கு பிறந்தேன், ஏன் பிறந்தேன், இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தேவ திட்டம் தெரிஞ்சு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து அர்த்தம் உள்ளது. அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லி அந்த அம்மா பாடி வச்சுட்டு போனால், எதை வச்சு பாடி வச்சுட்டு போனால் நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு மனுஷனை கர்த்தர் வந்து படைக்கிறது எதுக்காகனா இதுக்காகத்தான். அப்போ இது தெரியாமல் நினைச்சாங்க இவங்க வந்து நினைச்சாங்க சிக்கி சீரழிஞ்சு போயிடறாங்க. அதில் தப்பி தவறி நம்மளை போல ஆட்கள் நினைச்சோமா கடந்து போகிறோம். அதுவுமே முழுவதுமாக செய்கிறோமா அப்படின்னா அதுவும் கூட செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவருடைய பாதையில் நடக்கக்கூடிய காரியங்களை அவரே செய்கிறாரு, அவர் தான் செய்கிறாரு எல்லாமே. அதுக்கு நம்ம வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்கிறோம், நம்ம அவருடைய காரியங்களையும் செய்வோம். அதே நேரத்தில் நாமளும் என்ன செஞ்சிருவோம், பரலோகம் போகக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சிமியோனுக்கு இடமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சிமியோனுக்கு இடமில்லைன்னு இல்லை. அவர் பேர் என்ன, மோசேயும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். யார் சொல்லலை, இவன் வந்து சாபம் விடுறான். யாக்கோபு வந்து சாபமா, கர்த்தருடைய வார்த்தை சாபம் வராது. ஆனால் லேவிக்கு வந்து லேவி வந்து லேவிக்கு ஒரு இடத்த வந்து கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படி பார்க்கும்போது, அந்த ஜனங்கள் வந்து மேரிபா தண்ணீரில் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க, தண்ணி வரல அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி தண்ணி வரலன்னு வாக்குவாதம் பண்ணும்போது அந்த கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் வந்து லேவிக்கு உரியது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப ஏன் சொல்லணும், லேவியே வந்து பாத்தீங்கன்னா கொடுமையான கருவிகள் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க அந்த யாத்ராகமத்துல வந்து நம்ம வந்து எண்ணாகமத்திலையும் ஆதி ஆகமத்திலையும் தீர்க்க தரிசனம் பார்க்கலாம். யாத்ராகமத்துல மார்பதக்கத்துல அவங்க கல் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த யாத்ராகமத்திலே வந்து பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை தனியா பிரிச்சு எடுத்துருவார் அவங்களுக்காகவே. ஒண்ணு வந்து எதுக்காக பிரிச்சு எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய வைராக்கியம். ஜனங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து இது பண்ணும்போது அந்த ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த பினேகாஸ் அப்படிங்கிற என்ன செய்வாங்கன்னா வைராக்கியம் பூண்டு என்ன செய்யணும், அவங்கள வந்து வெட்டி கொள்ளும். அந்த வைராக்கியம் தவறானது, தங்கச்சிக்காக பண்ண வைராக்கியம். இந்த வைராக்கியமான கொலை வந்து எப்படி பாருது பார்த்தீங்கன்னா தேவனுக்காக மாறுது.
இப்போ வைராக்கியத்தில் 2 வைராக்கியம் இருக்குது. ஆமாம். அப்போ அப்படி பண்ணும்போது ஆண்டு சார் இந்த லேவி அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த லேவி கோத்திரத்தை தனக்குன்னு பிரிச்சு எடுக்க சொல்லுவார். அப்படி பிரிச்சு எடுக்கும் போதுதான் இப்போ லேவி வந்து லேவி அப்படிங்கும்போது லேவியோட பையன் தான் அந்த பிணையகாசு அந்த சந்ததியில் வந்தது. லேவிக்கு அது தகுதி இல்லை. நீ என்ன செய்ய, ஊரையும் தும்மியும் என்ன செஞ்சிரு, பரிசுத்த புருஷன் வசமாய் நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பரிசுத்த பங்குக்கு இவன் பரிசுத்த சந்ததியா வந்து வரும்போது இந்த சந்ததிக்கு நீ கொடுத்துரு, உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற. லேவியை வச்சு எதுவுமே பண்ண முடியல. ஆனால் லேவி பிள்ளைங்களை வச்சு என்ன செய்றாரு, இந்த இடத்துல வந்து லேவி பிள்ளைங்களை தான் முக்கியமாக பிரிப்பாங்க. லேவி வந்து எந்த காரியத்திலும் பண்ணின மாதிரி இருக்காது. ஏன்னா அதில் கரப்ஷன் ஆகிட்டான். ஆனால் அந்த சந்ததி என்ன செய்றாரு, கர்த்தர் பயன்படுத்துகிற தேவன். இதை வந்து நம்ம அதில் பார்க்கணும். அப்போ நம்ம 12 கல்லை வந்து பதிச்சிடுறாரு. எதுக்கு பதிக்கிறாரு, ரூபன் தான் தவறு பண்ணிட்டால அந்த கல்லை தூர எடுத்துன்னு அவர் சொல்ல, அந்த சந்ததி என்ன செய்றாரு, வேறு இருக்காம அந்த சந்ததிக்குள்ள ஒரு நல்ல காரியங்கள் நல்ல பசங்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ராஜாக்கள் எடுத்து பார்த்தா என்ன செய்யறாங்க, 10 கோத்திரம். இந்த 10 கோத்திரமே கரப்ஷன் ஆகுது. அப்போ 10 கோத்திரம் கரப்ஷன் ஆகுது. ஒரு 2 கோத்திரம் கரப்ஷனை போட்டு எடுத்து கொண்டு வந்து உள்ள வந்து வச்சுறாரு. இந்த 10 கோத்திரம் வந்து வடக்கு ராஜ்யம் அசீரியர்களை ஒப்பு கொடுக்குறாங்க. இவங்களை வந்து யாரை, நம்ம 2 தெற்கு ராஜ்யத்தை பாபிலோன் ராஜா கையிலிருந்து ஒப்பு கொடுக்குறாரு. இவங்க திரும்ப வந்துடுறாங்க. ஆனால் அவங்க வந்து திரும்ப வரல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்துட்டாங்க, ஆனால் இவங்க வரல அப்படிங்கிறது சிதறடிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு வந்து சொன்னதுனால நமக்கு அப்படி ஒரு தாட் இருக்குது. ஏன்னா திரும்பி வந்ததுனால யாரெல்லாம் இருக்கிறா, பேதுரு இருக்காரு. அவர் என்ன கோத்திரம் அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனால் யூதா கோத்திரம்னா நம்மளாம் சொல்லிக்கிறோம். அவர் என்ன கோத்திரம் சொல்லியிருக்க மாட்டார். வேற யார் இருக்காரு, நாத்தான்வேல், அவர் வந்து பிலிப்பு, இவங்கெல்லாம் நாங்கள் வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் இருக்கிற வந்து கலிலேயா கடற்கரையில் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து யூதா கோத்திரம்னு சொல்லி டெஃபினட்டாக சொல்கிறாங்க. இவன் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நாத்தான்வேலை பார்த்துட்டு நீ அத்தி மரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால நீ என்ன செய்கிற, என்னை பார்க்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவன் வந்து யூதா கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம், சரியா? ஆனால் சமாரியா ஸ்திரீ இருக்கார்ல, அவன் என்ன சொல்லுவான், எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, மலையில் தொழுது கொண்டுட்டு இருந்தாங்க. மலையில் தொழுது, நீங்கள் என்ன சொல்றீங்க, எருசலேமுக்கு வர சொல்றீங்க. அப்போ மலையில் தொழ வச்சது யாரு, இவன் வேற என்ன, யெரொபெயாம். மலையில் கிடையாது, தான்லையும், ஆமாம் தான்லையும் பெத்தேலையும் வந்து என்ன செய்வாங்க கட்டும். அப்போ மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து சிலையை சொல்லலை, விக்கிரக வழிபாடு சொல்லலை, ஆவிக்குரிய ரீதியாக தான் சொல்ல, விக்கிரக வழிபாடு இல்லாமலே தான் சொல்கிறேன். அவள் வந்து சாட்சி சொல்கிறான். அப்போ சிதறிப்போன வடக்கு ராஜ்யத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சுருக்கணும், கடந்து திரும்ப வந்து அவங்க வந்து வந்திருக்கணும். அவங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவங்களை மட்டும் கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. யாரை, யூதா தெற்கு ராஜ்யத்தை மட்டும் கர்த்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பண்ணி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எஸ்ரா நெகேமியா என்ன செய்கிறாங்கன்னா, கலப்பின மக்கள்லாம் அடித்து துரத்துறாங்களா. அப்படி துரத்தும் போது அப்போ யார் இருக்கணும், வடக்கு ராஜ்யத்தில் உள்ளவங்க, வடக்கு ராஜ்ய இஸ்ரவேல் வந்திருக்கணும். இல்லை யூதர்களே வந்து கலப்பின மக்களை வந்து தள்ளி விட்டுருக்கணும். அப்போ இவங்களுக்கு அடிக்கு பயந்து போய் அங்கங்கே போய் என்ன செய்வாங்கன்னா வந்து குடியேறுறாங்க. யாரு, சிதறுண்ட வடக்கு ராஜ்யத்தில். அப்போ யாரையும் கர்த்தர் என்ன செய்யலை, கைவிடலை. திரும்பி வந்திருக்காங்க. ஒரு கூட்டமாக அவங்க வந்திருந்தா, இல்லாட்டா அவங்க எழுதி வச்சிருந்தா, இவங்க எழுதி வைக்கிறாங்க, அவங்க எழுதி வச்சிருந்தா நமக்கு என்ன செய்யணும், தகவல். வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் எழுதி வைக்கல, தெற்கு ராஜ்யக்காரங்க வந்து எழுதி வைக்கிறாங்க. எஸ்ரா, நெகேமியா, எசேக்கியேல், தானியேல் போகிறாங்களோ விவரமாக இருக்கிறாங்க. அங்கே வந்து எழுதி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பேதுருவெல்லாம் அவங்க இருக்கிறாங்க கலிலேயர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன படிப்பறிவு இல்லை. ஏன்னா அங்கே அடிமையாக போயிட்டாங்க. திரும்ப வந்த போதும் அங்கே அடிமையாக இருந்தாங்க. அவங்க தாய் தகப்பன் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா இப்போ பிரதான ஆசாரியராக இருக்கிறேன், சதுசேயராக இருக்கிறேன், பரிசேயராக இருக்கிறேன், அதுலேயே வந்து இருக்கிறேன். இவங்க வந்து மீன்பிடி தொழிலை வந்து மாற்றிட்டாங்க. மீன்பிடி தொழிலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியங்களெல்லாம் தெரியலை. அப்படி நிறையா நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாருமே கர்த்தர் என்ன செய்றாரு, அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டார்ல. பதக்கத்தில் 12 கல்லை உள்ளே வச்சுட்டாரு. வெளியே எடுக்கிற தேவன், எப்பவுமே செய்கிற தேவன் தான். அதை என்ன செய்றாரு, குலைத்து போடுகிற தேவன் இல்லை. தண்டனை பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்களை என்ன செய்வார்,
திரும்ப நினைவு பண்ணுகிற தேவன். நீங்க சோதோம் குமாரா அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஒண்ணுமே இல்லை, தேடி பார்த்தா கூட அந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதுல எல்லாருமே போயிட்டாங்களா, வேற சந்ததி இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சரித்திரம் இல்லை. டோட்டலா அழிச்சிட்டாரு அப்படின்னு. அப்ப டோட்டலாவே அழிச்சிட்டாரு அப்படின்னா அங்க எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிற ஒரு தாட்டு. பக்கத்துல உள்ள சோவார் கிராமத்துக்கு ஓடுறான் இல்லையா? அப்ப பக்கத்துல உள்ள சோவார் கிராமத்துக்கு கொடுக்கணும், சோதாம் ஆத்மாவை போல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதுல யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அங்க பதிவு பண்ணப்படல யாராவது இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. எல்லாருமே டோட்டலா அழிச்சு போட்டார் அப்படின்னா உண்மையை எல்லாருமே செஞ்சிருக்கா, பாவம் செஞ்சிருக்காங்க. தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா டோட்டலா அழிக்கிற தேவன். என்னைக்கு அழிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நியாய தீர்ப்பின் நாள்லையும் கூட எல்லாரையும் அழிக்கிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு வேண்டியதை பிரிச்சு விட்டுட்டு டோட்டலா கரப்ஷன் வந்து என்ன செய்வாரு, உள்ள போடுறார். அக்கினி கடலை வந்து அவர் வந்து அது பண்றார். அப்போ நமக்கு வந்து ரூபன், சிமியோன், லேவி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா காரியமும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இவர் ரூபன் வந்து என்னது பத்மராகம், சிவப்பு நிறம் ஈரு. சிமியோன் வந்து புஷ்பராகம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பராக கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறத்துல வந்து இருக்குமா. சிமியோனுக்குரிய காரியமே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்குரிய காரியம் வந்தது சுத்தம், நியாய, நீதிக்குரிய ஒரு மனுஷன். அப்போ அப்படிப்பட்டவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்க்க முடியலை, அடுத்து வந்து காரியங்கள்லாம் வந்து பார்க்க முடியலை. ஆனால் இந்த 12 நாடுகளில் வந்து இவங்க வந்து 12 கோத்திரம் வந்து 12 நாடுகள், சரி 12 இடங்கள்ல வந்து செதறி போயிட்டாங்க. பார்க்கும்போது இந்த சிமியோன் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்து எடுத்து வச்சுங்க. அவங்க ஒரு நாட்டில் வந்து இருக்கிறாங்க, அந்த ஒரு நாட்டில் இருக்கிறாங்க சிமியோன். ஆனால் ஆதிமலைவாசி மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிமியோன். பார்த்து சொல்லுங்க, எழுதி வச்சு அதை பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு படிப்பறிவு இல்லாமல் இப்போ நம்ம இதில் அது பேர் நம்ம சிறுமலை ஆதிமலை வச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கிறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சந்ததியானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபிக்கப்பட்ட சந்ததியானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதில் டெவலப் ஆகிருக்காங்களா, டெவலப் ஆகலையான்றதும் இன்னும் நம்ம வந்து தேடி பார்க்கணும். சரியா? அப்போ எல்லா சந்ததியுமே இருக்குது. சிமியோன் சந்ததி இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ரத்த சம்பந்த மாதிரிகளை வந்து பார்த்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க, நீதி நியாயம் செய்யக்கூடிய ஒரு லேவி வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கக்கல் அவனுடைய காரியம். யூதா வந்து பார்த்தீங்கன்னா மரகதம், அவனுடைய கல் வந்து பார்த்தீங்கன்னா யூதாவுடைய கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ பார்வைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கல்லை பார்க்கும்போது ஒரு ராஜ பார்வை, கம்பீரமா இருக்கும். ஒரு கல்லும் பார்த்ததுல சொல்லுவாங்க மாணிக்க. 12 கல் வந்து இன்னும் இருக்குதா என்னன்னு தெரியல.
அப்போ யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட கல். அப்போ ராஜபார்வை போது எதுக்காக ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரூபன் தவறு பண்ணிடுறான், சிமியோனும் லேவியும் தவறு பண்ணிடுறாங்க. அடுத்த ஆள் அடுத்த அந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது யூதாவே வர்றான். நீங்கள் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மன்னரை முடிச்சு விட்டணும் அப்படின்னா சந்ததி பிரகாரம் வரணும். சந்ததி பிரகாரம் வரும்போது தகப்பனுக்கு தலைப்புல தான் நினைச்சுன்னா அதில் ராஜா வரணும். அவன் இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான், ரெண்டாவது. அவனும் செத்து போயிட்டாதே மூணாவது. அவனும் செத்து போயிட்டாதே நாலாவது. 4 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ 4 பிள்ளைகள்ல ஒரு தடவை அது நம்ம இங்கிலாந்து தேசத்துல ஒரு ராஜா ஒரு பொண்ணை விரும்புறாரு. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போது அவங்க அந்த சந்ததிக்குள்ள இல்லை, வேற பொண்ணா இருக்கிறதுனால அவங்க மாட்டேன்னு சொன்னேன்னா, அந்த பதவி எனக்கு வேணாம், நான் அந்த பொண்ணு கூட போயிறேன்னு சொல்லி அது பெருசா பேசுவாங்க. காதலுக்காக என்ன செஞ்சாரு, அது ராஜ பதவியவே எடுத்து இது பண்ணிட்டாரு. இப்ப டயனாவுடைய பையன், 2வது பையன், அவனை இளவரசன் பட்டத்தை விட்டு எடுத்து விட்டுறாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இதுல இருந்து தான் வந்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, 4வது ஆள் யூதா செலக்ட் பண்றாரு. தேவத்திட்டம் யார்கிட்ட இருந்திருக்குது, ஒரு உயிர் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படணும், ரூபன்கிட்ட இருந்திருக்கு. அவன் தகுதி இல்லாமல் போயிருக்கான். அடுத்து சிமியோனும் லேவியுமே தகுதி இல்லாமல் போயிடுறாங்க. 4வது ஆள் யூதா. ஏன் நம்ம இவங்களை நம்ம ராகேல்ல யோசேப்பு எடுத்துருக்கலாம் போது, எப்பவுமே அவர் நீதி உள்ள தேவன். அவன் விருப்பப்பட்டு 2வது கல்யாணம் பண்றான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் லேயாள் தான் என்ன செய்றாரு, விவாகத்துக்கு முதலிடம் கர்த்தர் கொடுக்குறாரு. அடுத்து 2வது விஷயமா பார்க்கும்போது அவன் எத்தனாவது இடத்துல 11வது இடத்துல அவன் இருக்கிறான். 3 இடம் தான் அந்த நேரத்துல ஆண்டவர் திட்டத்துல யூதாவுடைய கோத்திரத்துல வரணும்னு சொல்லி திட்டம் அமைக்கும் போது 3வது ஆளா யூதா இருக்கிறார். அதனாலதான் யூதாவில இருந்து வந்திருப்பார். அப்ப யூதா கர்த்தர் இதுக்கு யூதாவை போய் தேர்ந்தெடுக்கணும். 4வது யூதாவை போய் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம ஆறாம இருந்து யோசிக்கும் போது காரியங்கள் கர்த்தனை சேர வெளிப்படுத்துவார். ஏன் இவங்கல இருந்து வந்திருக்கலாம்ல, அதுல இருந்து வந்திருக்கலாம்ல, எதுக்கு யூதாவில இருந்து வரணும் அப்படின்லாம் கொஸ்டின்கள் நமக்கு வரும்போது தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது காரியங்கள் என்ன செய்யறாரு, கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவன் ஒரு ராஜ பார்வை உள்ளவனா இருக்கிறான். அப்ப ராஜ பார்வை உள்ளவனா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, 4வது ஆளா யூதாவை செலக்ட் பண்ணி அந்த தேவ திட்டத்துல என்ன செஞ்சுறாரு, ஃபிட் பண்ணிடுறாரு. ஃபிட் பண்ணின பிறகு இவன் தவறு பண்ணும்போது என்ன செய்யறாரு, அதை எடுக்கிற தேவன். ஏன் ரூபனை ஃபிட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறது 4 இதுல வரும்போது 4வது பையன் பிறக்கும் போது இந்த கரப்ஷன் இல்லாத ஒரு லைன்ல வர்றாரு. இவர் வரும்போது அவன் தகப்பனுடைய மஞ்சம் இப்படி மறுமனாயிட்டு எடுத்துட்டு போறான். இவன் கொலை பண்றான். யூதா அப்படிப்பட்ட காரியத்துல இல்ல. தன்னுடைய மனைவி இறந்த பிறகு லேட்டா வருது. மனைவி இறந்த பிறகு அவன் தவறு பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான் தவறு பண்றான். ஆனா வேசியங்கள போகக்கூடிய ஒரு காரியம் அவங்ககிட்ட இருந்திருக்குது, அவ்வளவுதான். அப்ப அதை ஈஸியா எடுத்தார, அதை ஒரு கடினமான ஒரு இதுல எடுத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது யூதா பாத்தீங்கன்னா யோசேப்பை குழியில போடும்போது அவன் சேர்ந்து இருக்கிற காரியங்கள் அவன்கிட்ட இருக்கு. அதையும் மீறி கர்த்தர் அந்த யூதாவுக்கு கர்த்தர் ஃபிட் பண்ணிடுவது ராஜ பார்வைங்கிற கல்லு தேவ திட்டம் அவனுக்குள்ள இருக்கு. அவனுடைய காரியங்கள் சரியாகும் போது அவனுடைய சந்ததியின் காரியங்கள் எங்க முடியுது, ராஜ பார்வை முடியும் போது தாவீதுகிட்ட முடியும். எப்பவுமே யூதா சொல்ல மாட்டாரு, தாவீதுன்னு அந்த காரியங்கள் வரும். தாவீதோட நான் உடன்படிக்கை பண்ணேன், அப்ப தாவீது அந்த திட்டத்தின்படி அவன் தவறு பண்றேன். அதே நேரத்துல யூதாவும் தவறு பண்ணும்போது அதன் பிறகு மறுமணத்தை பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கத்த பதிவு வச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு வேசிக்கிட்ட போனானா போகலை அப்படிங்கிறது அந்த வேதத்துல இருக்காரு. அதே மாதிரி தாவீது உரியாவை மனைவியை கொலை பண்றேன், பத்சேபால தன்னுடைய மனைவியை ஏத்துக்கிறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா அவன் ஒப்பு கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய தவறுனால சரண்டர் ஆகிறேன். அவன் யூதாவனை இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்கு ஏற்றவன் ஒரு மனுஷன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுவார். அதே நேரத்தில் அடுத்த தவறு பண்ண மாட்டேன். தவறு பண்ணலான்னு பத்சேபாளுடைய வாரிசுல சாலமோன கர்த்தர் எதுக்கு தெரிந்தெடுத்து அது ஆலயம் கட்ட வைக்கிறாருன்னு பார்த்தா உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள்
தாவீதின் மனைவியாகிய பத்சேபான்னு வரார். அப்ப உரியாவை நிமித்தம் கர்த்தர் சாலமோனுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்குறாரு. கிருபையை கொடுத்தாலும் அந்த சந்ததி கரப்ஷன் பத்தி சாலமோன் செஞ்சுட்டேன் சரிஞ்சிறேன். இப்படிதான் காரியங்கள் வந்து கர்த்தர் நினைச்சாரு ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. ஒரு சின்ன விஷயம் மொர்தெகாய்க்கு வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும்போது ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அந்த சந்ததியிலிருந்து கர்த்தர் நினைச்சாரு ஆட்களை வந்து எழுப்புகிற தேவனார். இவன் தேவ திட்டத்தை வந்து கரப்ஷன் ஆயிட்டான்னு இந்த தேவ திட்டத்துல வந்து இவன் எப்படி ஃபிட் ஆகிறான், இல்லை இவன் எப்படி ஃபிட் ஆகிறான், இவன் எதுக்காக யூதாவை செலக்ட் பண்ணாட்டும் இருந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து காரியங்களை பார்க்கும்போது அதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு போட்டு காண்பிக்கிற தேவனா இருக்கு. நம்ம எதுவும் எப்போ குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுக்கு இப்படி பண்ணாரு, எதுக்கு இப்படி பண்ணாரு. இப்போ அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீ எதுக்கு இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஏங்க உட்காந்து கேளுங்கக்கா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்காங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது சரி நீங்கள் பதிலே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நம்ம வந்து யார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி கிராஸ் கொஸ்டின் போடுறேன், கேள்வி கேட்குறேன், அது தவறு. அப்போ இந்த காரியம் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி பிரகாரம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது சரி இது ரைட்டு, சரி நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை நான் இதுக்காகத்தான் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன செய்கிறோம், இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை நான் அப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை நான் இதை நினச்சி தான் பண்ணினேன் அப்படிங்கும்போது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் செய்கிறாரு அவருடைய காரியங்களை நம்ம கேட்கும்போது ஒரு சார் கரெக்டாக ஃபிட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துருவார். இப்போ நீங்கள் சொன்னதே தவறு இருக்கலாம், நான் சொன்னதே தவறு இருக்கலாம், நீங்கள் செய்யறதே தவறு இருக்கலாம். அவன் வந்து ஒருத்தருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து பார்க்கும்போது அதுக்கு கரெக்டாக அனுசரிச்சிருப்பார். நமக்கு சார் வேதத்தில் இருக்கும், நம்மகிட்ட பேசும்போது காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். இப்போ நம்ம வசனத்தை வச்சு தானே பார்க்குறோம், நாமளாக பார்க்குறோம், வசனத்தை வச்சு தான் பார்க்குறோம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானுக்கு வந்து இந்திர நீளம் கொடுக்குறாரு. தானுக்கு இந்திர நீளம் வந்து கொடுக்குறாரு. இந்த இந்திர நீளமானது வந்து நீதியை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கு. இவனுக்கு வந்து நீதி நியாயம் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது தான் கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திராகமத்தில் வந்து இந்த இது செய்வாங்கல்ல, நிறையா காரியங்கள் செய்யும்போது நமக்கு வந்து தான் கோத்திரத்தில் வந்து ஒரு பசங்க வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து பார்க்கும்போது தான் கோத்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த வெளிப்பட்ட லாஸ் 21 வந்து 22 வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திபார கற்களாகிய 12 கற்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அப்போ தான் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது இதே தான் ரூபன் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது தானுடைய சந்ததியில என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ரெண்டாவது திட்டத்துல வந்து அவனை எப்படி மார்க் பதக்கத்துல 12 ஒரு கல்லை வச்சாரோ அதே மாதிரி அஸ்திபாரத்திலேயே அவங்களை போட்டு வச்சுறாரு. யாரை வச்சுறாரு, 12 பேரையும் வச்சுறாரு. அப்போ ஒரு கல்லை உருவிட்டு அஸ்திபாரம் செஞ்சிடும், ஆட்டம் கண்டு போயிருங்களா. அப்போ முன்னக்கூட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதில் தானுடைய சந்ததி பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், நல்லவங்களை சேர்க்கணும். வலையில் அரிக்கிறாரு, அரிச்சு நல்ல ஒரு பக்கம் சேர்க்கிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இங்கே இருக்கு. நப்தலி அப்படி பார்க்கும்போது வைரம் உடைய விசுவாசம். வைரம் வந்து வைரக்கலை வந்து நீங்க எப்படித்தான் போட்டு கீழே போட்டாலும் உடையாது, ரம்பத்தை வச்சு அறுப்பாங்கன்னு நினைக்காது. எப்படி பண்ணுவேன், சும்மா நார்மலாக ஒரு வைரக்கல் ஒரு தங்கத்தை மோதிரத்தை எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா நிமிஞ்சு. அதே நேரத்தில் இங்கே வைரக்கல் எடுத்து தோண்டி எடுத்து அவன் கட்டின கல்லை எடுத்து வெட்டி அவன் பதிச்சு வச்சிருக்கான் வச்சுருங்க, அதை நம்மளாம் எடுக்க முடியாது. சப்போஸ் நம்ம எடுத்து கீழே நீங்கள் போட்டாலுமே இது உடையாது. அது வந்து விசுவாசத்தை வந்து அவன் வந்து அவ்வளோ வந்து தேவன் மேலே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சந்ததி. அவனுக்கு குறித்து நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தா ஒரு இன்பத்தை வசனிக்கிற பெண்மான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து அவன் வந்து இருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காத்து வந்து பார்த்தீங்கன்னா கெம்புன்னு போட்டிருக்காங்க. கெம்புனா என்னன்னு எனக்கு தெரியல. கெம்பு சரி வெறுங்கா இருக்குமா. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வலிமை. இந்த ஆரஞ்சு கலர் மோதிரம் வந்து போட்டிருப்பாங்க, கல் வச்சு போட்டிருப்பாங்க. இந்த பெலன் இருக்கிறதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் வந்து போட்டிருப்பாங்க. வல்லமை நிறைந்த ஒரு சந்ததி அவங்க. இல்லை, ஆரஞ்சு கோமேதகன்னு சொல்லுவாங்கல்ல, கோமேதக கல் அப்படின்னு பெலனுக்காக வந்து போட்டுக்கிடுவாங்க சொல்லுவாங்க. இந்த கல் போட்டால் பெலன் கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, கோமேதக கல்னு சொல்லி. பவளம் அதில் வராது. 12 கல்லில் வந்து பவளம் வராது. பவளன்றது மீன் சம்மந்தப்பட்டது தானே, உத்து சம்மந்தப்பட்டது. அவனுக்கு வந்து அப்படிப்பட்டது கொடுத்துருக்கு. ஆனால் காத்துமே வந்து அப்படி வந்து ஒரு வேதத்தில் வந்து சொல்லப்பட்ட ஒரு சந்ததியாக பிரபலமான ஒரு சந்ததியாக வந்து காணப்படாது.
அடுத்து வந்து ஆசேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைடூரியம். வைடூரியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய நிறங்கள் வந்து கலர்ஸ் நிறைஞ்சது தான் வைடூரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலர் நிறைய ஒளி வேற வேற கலரில் வந்து உள்ளே இருக்கு அப்படின்றாங்க. பார்த்தா தானே. ஆமாம். அப்போ அந்த ஆசேர் வந்து எப்பேற்பட்டவனா இருக்கான்னா, அந்த நப்தலி ஆசேர் தான் அந்த கடல் ஓரமாக இருந்து எண்ணெயில் வந்து கால் துவைக்கிறது, இன்னைக்கு போய் வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து சந்ததி வந்து ஏறப்பட்டவங்க. இன்னைக்கு வந்து அந்த ஆசேர் சந்ததி நப்தலி இப்போ 12 இவங்களை யாரு 10 வடக்கு ராஜ்யத்தில் உள்ளவங்க தானே. இப்போ அவங்க அந்த ஓரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த காணாமல் போகலை, எல்லாருமே வந்திருக்காங்க அர்த்தம். அங்கே போய் தான் நினைச்சாங்க எண்ணெய் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து வந்து இசக்கார் வந்து பார்த்தீங்கன்னா சுகந்தி, அது வந்து பர்பிள் நிறம்னு பார்க்கும்போது இந்த ராஜாக்கள் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு வந்து இந்த நேரத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. எப்படி வந்து ரத்தாம்பரத்தை வந்து கீழே விரிச்சு பயன்படுத்துவாங்களே, அது மாதிரி ஒரு ராஜ வஸ்திரம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா இந்த நிறத்தை வந்து அந்த ராஜாக்கள் வந்து பயன்படுத்தும். அப்படிப்பட்ட நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசக்காருக்கு இருக்குது. இசக்கார் வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்காரு, யாரை சொன்னா சிமியோத்தை சொன்னா அந்த 12 இதையும் பார்க்கணும், எதில் எழுதி வச்சுக்கிறது ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா இசக்காருக்கு அடுத்து செபுலோனுக்கு வந்து படிக பச்சை. சரியா, செபுலோனுக்கு படிக பச்சை. யோசேப்புக்கு வந்து கோமேதகம், இவனுக்கு தான் கோமேதக கல் போல. சரி, அப்போ அது வேற கெம்புனா வேறடா. யோசேப்புக்கு தான் கோமேதக கல். இவனை குறித்து நமக்கு வந்து நிறையா காரியங்கள்லாம் தெரியும். அவன் சந்ததியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மனாசே ஜப்பான், எப்பிராயிம் வந்து அமெரிக்கா, இன்னைக்கு அவங்க வந்து நல்லாத்தான் இருக்கிறாங்க. ரைட்டா. ஆமா, ஜப்பான் வந்து மனாசே. பென்யமின் வந்து எஸ்பி. பென்யமின் எஸ்பி. செபுலோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையும் நீளமும் கலந்து இருக்குமா அந்த வைடூரியமா. அவனுக்கு சொன்னது செபுலோனுக்கு என்ன சொன்னோம், படிகை பச்சையிலேருந்து பச்சையும் நீளமும் கலந்துருக்குமா. இது வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய மிங்கிள் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா. ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் வந்து தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அவன் அவனுடைய திட்டமானது ஒவ்வொன்றும் அவங்களுடைய திட்டம். நீதி நியாயமா அது அவனுடைய திட்டம். வாசஸ்தலம்னா ஆண்டவருடைய வாசஸ்தலங்களில் பங்கு பெறுகிற ஒரு யோசேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமேதக கல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆசீர்வாதத்தினால என்ன செஞ்சான், அவனை வந்து கர்த்தர் வந்து அந்த கல்லே வந்து ஆசீர்வாதத்துக்குரிய கல் அப்படிங்கிறாங்க. பென்யமீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிங்கிறது பல நேரம் அந்த இது மாதிரி இருக்குன்னா இவங்களுக்கு ஆசேருடைய கல்லும் பென்யமீன் கல்லும் பார்த்தீங்கன்னா நிறைய கலராக இருக்கும். ஆனால் ஆசேருக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறாரு. இவனை வந்து பார்த்தீங்கன்னா மகிமை நிறைந்த ஒரு மனிதன். இப்போ நமக்கு பார்க்கும்போது இவர் என்ன சொல்லுவார், பென்யமீன் அவர் வேறன்னா யாக்கோபு என்ன சொல்லுவார்னா அவன் பீறுகிற ஓனாய் அப்படின்னாரு. ஆனால் இவர் என்ன சொல்லுவார், மோசே வந்து நல்லது சொல்லியிருப்பார். வாசிங்க என்னாகம் உபாகமத்தில் பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். என்னாலும் காப்பாற்றி மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் கூட வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பேர் வந்து பிரியப்பட்டு வச்சிருப்பான். பெஞ்சமின் அத்தன்யாகுவா அவர் பேர். இப்போ நம்ம பாஸ் பேர் பெஞ்சமின், பிரிசில்லா பையன் பேர் பெஞ்சமின் வந்து நிறையா வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய ஒரு
திட்டத்தின் ஃப்ரேம்ல தான் அவனை வந்து சொருகி மாறு பதக்கத்தில் 12 பேர் விசேஷித்த ஒரு நிலையில வந்து அவர் செய்றாரு, உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கையில் கர்த்தர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதன் பிரகாரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் வந்து நம்ம வந்து பென்யமீன் கோத்திரமும் 2 யூதாவும் கலந்து தான் இருக்குது 2 பேர் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தரையும் தேடி போய் என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ இங்கே மணிப்பூரில் வந்து மணிப்பூரில் வந்து அந்த ரத்தம் மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் அது எந்த கோத்திரம் அப்படிங்கிறது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுதா முடியலையான்னு தெரியல, அது வெளிப்படுத்தவும் இல்லை அவங்க. ஆனால் 12 கோத்திரத்தை அவங்களுடைய ரத்தம் அது எப்படி சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஆனால் கூட்டிட்டு போகிறாங்க. வெளிப்படையாக கோத்திரம் சொல்லும்போது பென்யமீன் கோத்திரம், ஆனால் யூதர்கள் அப்படி சொல்லி சொல்லிக்கிறாங்க. 12 தேசத்துலேயும் வந்து இருக்கிறாங்க. லேவின்னு சொல்லி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆட்களும் வந்து இருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து இவ்வளவு நாங்கள் லேவி இருக்கிறோம். இங்கே இருக்கிற பிராமின்ஸ் வந்து தங்களை லேவின்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து லேவி கிடையாது, சமாரியம் கலந்து ஒரு கலப்பினம். இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற பிராமின்ஸ் வந்து சமாரியர் கலந்த ஒரு கலப்பினம். எப்படி பார்க்க லேவின்னு பார்க்கும்போது நம்ம அந்த தான் யூதர்கள் வடக்கு ராஜ்யத்தில் உள்ள கோத்திரங்கள். யூதா தான் வந்து யூதா 4வது ஆள் இருக்காங்க இல்லையா, அவனும் பென்யமீனும் சேர்ந்து தன்னை யூதான்னு அழைச்சிக்கிறான். அவங்கள தான் இன்னைக்கு வந்து யூதர்கள் மாற்றிட்டாங்க. அப்போ ஆனால் தனிப்பட்ட விதத்தில் வந்து பென்யமீன் கோத்திரம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, யூதான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, தன்னை வந்து யூதா கோத்திரம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இந்த 12 கோத்திரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம பிரான்ஸ் நாட்டுக்காரங்க தங்களை வந்து ரூபன் கோத்திரம்னு சொல்லி கொடுக்க ஆட்களும் இருக்காங்க. 12 கோத்திரத்துல சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், இது என்னன்னு பார்த்து எடுக்கிறேன். அது அந்த ஆப்பிள் நிறையா வரும், இதெல்லாம் வர மாட்டேங்க இருக்கிறாங்க. அப்போ தன்னை வந்து யாருன்னு அடையாளம் காணக்கூடியவங்க இருக்கிறாங்க. இங்கே வர்ற பிராமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமாரிய கலப்பினம். இது எப்படி கலப்பினம் அப்படி பார்க்கும்போது நமக்கு வேதத்தின்படி பார்க்கும்போது தான் கோத்திரம் வந்து என்ன செய்வாங்கன்னா சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போகிற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஆசாரியனாக இருப்பேன், நான் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் சொல்லுவேன். இப்போ நீ வரும்போது நீ வா, எங்களுக்கு வா, நீ ஒரு ஆளுக்கு இருக்கிற எங்களுக்கு வா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பின்னாடி போகிறேன். அப்போ கல்யாணம் அங்கே கல்யாணம் பண்ணி இருந்தானா கல்யாணம் பண்ணாமல் இருந்தானா அப்படிங்கும்போது அந்த லேவி கோத்திரத்தில் மிங்கலான ஒரு குரூப்பு இருந்திருப்பாங்க. அந்த தன்மை இருக்கு இல்லையா, எனக்கு பிராமின்ஸ் எடுத்துக்கிட்ட அறிவாளியாக இருக்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, சாமிக்கு பின்னாடி போகிறாங்க, தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக்கிறாங்க. அந்த யூதர்களுடைய ஞானம் வந்து அவங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த பிராமணர் வந்து யூத கலப்பினோட சமாரிய கலப்பினம். யூதர்கள் வந்து அப்படின்னா யூதர்களும் மிங்கல் ஆயிருக்காங்க. முடிய பிடிச்சி பிச்சை எடுக்கிறாருல்ல, அவர் யார், எஸ்ரா, பிச்சை எடுத்து வெளியில் வரட்டி விட்டார்ல. அப்போ யூதர்கள் தவறு பண்ணாங்க. நீங்கள் யாக்கோப் எடுத்துக்கிட்டாலே அவன் வந்து அமெரிக்கா நம்ம எகிப்துக்கு போகும்போது ஒரு சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சந்ததி ஆட் பண்ணி தான் கூட்டிட்டு போய் யாக்கோப் வந்து அவன் எகிப்துக்கு போறாங்க. இவன்கிட்ட யோசேப்பிட்ட மொத்தம் வந்து 250 பேர் 270 பேர் சொல்லுவாங்கல்ல, 70 பேர் போறாங்கல்ல. அந்த 70ல் வந்து ஒரு சந்ததி வந்து வேற ஒரு சந்ததி வந்து உள்ள சேர்ந்து போகும் ஆடாகும். எப்போ யாக்கோப்பு கிட்ட போவேன், 1 மணி நேரம் ஆச்சுன்றான். இல்லை இது பாருங்க, 46ல் 70 பேர் வருதா. ஒரு நிமிஷம் அவ்வளோ ஆச்சு.
இந்த 10ல் வாசிங்க. 10 46 46 10. சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகி, சொகார், கானானியர்களின் குமாரனாகிய சவுல். அந்த கானான் அப்படி ஆண்டவருடைய என்ன அப்படி அதில் கேட்டிருந்தாங்களா? சரி சரி. இது மணி எத்தனை பார்த்துக்கணும் இருந்துச்சா? சரி. இல்லை அது இப்போ முழுசா ஓடி இருக்கா? சரி. அப்போ 12 இதுவும் பார்த்துட்டோம். அப்போ ஆரோனின் மார்பதக்கம் வந்து எதுக்காக கத்தர் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு. நிறையா காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எசேக்கியல்ஸ் வந்து நான் அது பெண்டிங்கில் இருக்குது. அதோட முடிஞ்சிச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் பார்க்கலைன்னு 12 கல்லும் பார்த்துட்டோம். எழுதி வச்சுருக்காங்க நோட்ஸில். கட் பண்ணிடுங்க.